குட் மார்னிங். ஸோ இப்போ தான் நான் எழுந்திரிச்சேன். ஜஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எந்திரிக்கவே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்லைட்டாக தலைவலி. நைட்டு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினேன். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைகர் பாம் போட்டுட்டுன்னு வந்துட்டு வேலையை ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இனிமேட்டு தான் வந்துட்டு நான் ஸோ டைகர் பாமோட தான் வந்துட்டு இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஒர்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒயிட் போர்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டூ டூஸ் என்னென்ன பண்ணணும், எந்தெந்த வீடியோஸ் ஷூட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏதாச்சும் எழுதி வச்சுருவேன். ஸோ கண்டுக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இன்னும் கார்டன் கூட நான் போய் பார்க்கல. ஸோ எந்திரிச்ச உடனே இன்னைக்கு vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஹாய் காய்ஸ். இப்போ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ மணி எக்ஸாக்டாக சொல்லணும்னா வந்துட்டு மத்தியானம் 12 மணி ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு அமேசான் ஹால் வந்துட்டு ஷூட் பண்ணிக்கிறேன். ஸோ அது நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்துட்டு ரூம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜாஸ்தி அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வீட்டை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரூம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு இப்போ சேல் வேறு நிறைய போட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாம் சும்மா இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நல்ல டீலில் இருந்தது. ஸோ தட் அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குர்த்தி போட்டிருக்கேன். இது என்னோடய ஃபேவரட்டான குர்த்தி. என்னோடய ஃபேவரட்டான 2 கலர்ஸும் அதில் இருக்குது, பிளாக் அண்ட் ப்ளூ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷீன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம். ஸோ லாங் பேக் வந்துட்டு நான் ஷீனில் வாங்கின இயரிங் இது. ஸோ இப்போ வந்துட்டு குயிக்காக வந்துட்டு நான் வீடியோ ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரெடி ஆக போகிறேன். ஸோ இன்னைக்கு லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் லைனர் வேறு வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் குடுகுடுன்னு வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்தேன். கைஸ், இப்போ வந்துட்டு மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மேக்கப் லுக், எப்படி டர்ன் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு ப்ளூ லைனர், கீழே காஜில், அதையும் வந்துட்டு ப்ளூ கலர் ஐஷேடோ வச்சு ஸ்மோக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஹால் ஷூட் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 17th of September. ஸோ இன்னைக்கு வந்துட்டு வீட்டில் கூட குட்டி பூஜை இருந்தது. ஸோ அதனால நான் காலையிலேருந்து என்னால் vlog பண்ண முடியல. ஸோ வடை பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லன்ச்சும் இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப வந்துட்டு எக்ஸைட்டடாக இருக்கேன் என் ரூமை கொஞ்சம் மாற்றுறதுக்காக. ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரூம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான வேலை ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு என் ரூமை கொஞ்சம் மாற்றணும், டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலி இப்போ நடக்க போகுது. ஸோ நான் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதே வந்துட்டு ஓவராலாக ஒரு
ரூமோட லுக்கே வந்துட்டு மாற்றிடும். ஸோ நிறைய விஷயம் வந்துட்டு அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு 1 by 1 வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ளாக்ஸ்லேயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ஹால்ஸும் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டே 1. ஸோ நீலேருந்து தான் அது செய்ய போகிறேன். ஒரு கார்னராக ஒரு நாள் எடுத்து செய்ய போகிறேன். கண்டினியூஸாக வந்துட்டு என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எவ்ரிடே வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய வேலை இருக்குது. அதனால வந்துட்டு தினைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நான் செய்யறத உங்ககிட்ட vlogல ஷேர் பண்ணுறேன். ஸோ செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரூம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் vlog, அதுக்கப்புறம் ரூம் டூரும் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் வந்துட்டு கரெக்டாக நடக்கணும். ஸோ 1 by 1 வந்துட்டு இருக்கிறதுனால என்னால் அட் அ டைம் வந்துட்டு செய்ய முடியல. ஸோ ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணால் அது வர்றதுக்கு ஒரு 10 days ஆகுது. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2 daysல வருது. ஸோ அது மாதிரி வந்துட்டு ஷிப்மெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஈவன் நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ண அமேசான் ஹாலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐட்டம் நான் ஷூட் பண்ண டே பிஃபோர் வரதா இருந்தது. அப்படிதான் வந்துட்டு ட்ராக் பண்ணப்போ காமிச்சிது. ஆனால் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல வரல. ஸோ அதனால நான் வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் என் கையில் வரல. ஸோ நான் அது கைக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு கண்டிப்பாக vlogல ஷேர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ உங்கள் கூட வந்துட்டு என்னோட ரூம் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இது எக்ஸைட்டடாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பார்த்துட்டு வந்துட்டு வேறு யாராச்சும் உங்களோட ரூம் மேக் ஓவர் கொடுக்கறதுக்கோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஐடியா கிடைச்சதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் கார்னரை தான் வந்துட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் இதோட ஸ்டேட் எப்படி இருக்குது அப்படின்னா. ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு எதுவுமே டச்சப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் லென்த் வால் வந்துட்டு இந்த கர்டனுக்கு அப்புறம் வந்துட்டு காலியாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஒரு புக் ஷெல்ஃப் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெக்கரேட்டிவ் கார்னராக வந்துட்டு மாற்றலாம் அப்படின்னு தான் வந்துட்டு ஐடியா என்னது. ஸோ இங்கே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வார்ட்ரோப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து என்னோட கபர்ட், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில். ஸோ இங்கே வந்துட்டு கர்டன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு இங்கே ஒரு பிளெயின் ஏரியா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏசிக்கான ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு vlogல ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்டாண்ட் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஸ்டாண்டில் வந்துட்டு புக் ஷெல்ஃப். ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே வச்சுன்னு நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்படி தான் இருக்க போகுது இந்த ஸ்பேஸ். ஸோ இப்படி கொஞ்சம் எம்டி ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு எஃபெக்டிவாக வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்துட்டு பிஃபோர். ஸோ ஆஃப்டர் வந்துட்டு இது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். நான் சொல்லிட்டு இருந்த ரேக். ஸோ இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவை நான் காமிச்சிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பிக்கப் பண்ணது. ஸோ உங்களுக்கு அதை வச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்பேஸாக இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறையா ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ வேலையை ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் கொஞ்சம் பிளான்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு புக்ஸ் வைக்கலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே இந்த ஃப்ளக் பாயிண்ட் இருக்கிறதுனால அதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு இப்படி ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏரியாவையும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால புக்ஸ் கொஞ்சம் ஸ்டாக்கப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நான் வச்சுருக்க எனக்கு பிடிச்ச புக்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை அங்கே வச்சு வந்துட்டு கவர் பண்ணிடலாம். அது ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் மணி பிளான்ட் வைக்க போகிறேன். ஸோ மணி பிளான்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீலிங்லேருந்து தொங்க விடுற மாதிரி ஒரு ஹேங்கிங் பாட்டர். இதை வந்துட்டு நான் அமேசான்லேருந்து தான் பிக் பண்ணேன். அமேசான் ஹால் நம்பர் 1ல் வந்துட்டு இதை ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தொங்க விடுற ஐடியா இல்லாததுனால அந்த செயினை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாட்டராக மாற்றிட்டேன். ஸோ வீட்டில் இருந்து மணி பிளான்ட் கொஞ்சம் கட் பண்ணினா வந்துட்டு ஊனி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ஃபியூ டேஸ் ஆனது. இங்கே வச்சிடலாம். ரேக்குக்கு மூவ் ஆன் ஆகலாம். பிளான்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பழைய பிளாஸ்டிக் பாக்ஸ். ஸோ அம்மா இப்போ நிறையா வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துட்டு கிளாஸ் பாக்ஸுக்கு வந்துட்டு மாறிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு பழைய பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு அதையெல்லாம் நான் பிளான்ட் ஹோல்டர்ஸாக வந்துட்டு மாற்றிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்துட்டு ரிலையன்ஸ்லேருந்து பிக் பண்ணதுன்னு நினைக்கிறேன். செட் ஆஃப் 3 வந்துட்டு 99 rupeesக்கோ என்னமோ அம்மா லாங் பேக் வாங்கினது. ஸோ அது வந்துட்டு நல்லா தான் இருந்தது. ஆனால் வந்துட்டு இப்போ பர்பஸ் வந்துட்டு வேற எதுக்கு மாற்றினதுனால ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2-3 ஹோல் ட்ரில் பண்ணிட்டு ஸோ இதில் வந்துட்டு நான் செடி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது பார்க்கவும் நல்லா இருக்கு. ஸோ இதோட மூடி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நான் வந்துட்டு கீழே வந்துட்டு
வாட்டர் டிப் ட்ரேயாக வந்துட்டு மாற்றிட்டேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பிளாஸ்டிக் பாக்ஸஸை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பிளான்டர்ஸாக மாற்றிடலாம். ஸோ இது கலராக இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஸ்டிக்கரை முடிஞ்சால் வந்துட்டு பிச்சிடுங்க, இல்லைனா வந்துட்டு அது தெரியாத மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான்ட்டுக்கான ஒரு ஹோல்டரும் கிடச்சிருச்சு, கீழே வந்துட்டு டிப் ட்ரேயும் கிடச்சிருச்சு. நான் சொன்ன லைட் பாக்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அமேசான் ஹால் 1ல் வந்துட்டு இதை ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதோட லிங்க் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷனல் கோட் வந்துட்டு மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்ஸும் இருக்குது, வந்துட்டு கலர் லெட்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏதாச்சும் வந்துட்டு நான் கோட் யோசிச்சு வந்துட்டு இதை மாற்றிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இப்படி வச்சுருக்கேன். சப்போஸ் எனக்கு வேறு எதுவும் ஐடியா இருந்தது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது கொஞ்சம் புக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளான்ட், இதோட நேம் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இது வச்சுருக்கேன். இது ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால வந்துட்டு நான் அதை மேலே வச்சுருக்கேன். ஸோ கீழே வச்சா வந்துட்டு அதுக்கு இடம் பத்தாது. ஸோ அடுத்த ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் போர்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஸ்பைடர் பிளான்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வச்சுருக்கேன். ஸோ ஸ்வெட், ஸ்மைல் அண்ட் ரிப்பீட், இதுதான் வந்துட்டு நான் செட் பண்ண கோட். ஸோ அதுக்கு அடுத்த ரேக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபேக் பிளான்டர் வச்சுருக்கேன். ஸோ அடுத்த ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சீக்வன்ஸ்ட் ஸ்கொயர் பில்லோ வச்சுருக்கேன். ஸோ அது கூட வந்துட்டு இந்த ஒரு குட்டி மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் ரேக் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் காலியாக தான் வச்சுருக்கேன். ஸோ அது ஏதாச்சும் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ அதை செட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு எம்டி கார்னராக இருந்தது. ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி பிளான்ஸ் அண்ட் புக்ஸ் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் என்னோட பாம் வந்துட்டு கொண்டு வந்து வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அவனையும் கொண்டு வந்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் பார்க்க இப்படி தான் இருக்கு. ஸோ எரிக்கா பாம் அங்கே வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது இந்த ரேக் இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு நான் செஞ்ச வேலை. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக இந்த குட்டி கார்னர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் என் ரூமில் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் செய்ய போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு பிளாகில் கவர் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு இந்த பிளாகை கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு நான் எடுத்தது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் அங்கே இருக்க அந்த ஏரியா வந்துட்டு கவர் பண்ணிட்டோம். ஸோ புக்ஸும் வந்துட்டு இங்கே எனக்கு கண் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா எடுத்து படிப்பேன். ஸோ எனக்கு குடி குடி பிளான்ஸ் ரூமில் இன்க்ளூட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த vlog உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மொபைல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இல்லை vlogல சந்திப்போம். பாய் guys.